ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்களுக்கு ஒரு தக்காளி சால்னா, எம்டி சால்னா அண்ட் மெயினான இன்க்ரீடியன்ட் தக்காளி, அதை வச்சு ஒரு சால்னா ரெசிபி பண்ணி காட்டுறேன். இது வந்துட்டு பரோட்டா, சப்பாத்தி அண்டு வெரைட்டி ரைஸு எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு அரைக்கிற விஷயத்தை ரெடி பண்ணிக்கலாம். இது 2லேருந்து 3 தேங்காய் பத்தை எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்துட்டு புதினா போட்டுக்கோங்க, ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலையும் ஒரு 3 பல் பூண்டு போட்டுக்கோங்க, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா மைய அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது ஆயில் ஹீட் ஆனோன்னே 1 ஸ்பூனு சோம்பு, அந்த பிரியாணி திங்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டுக்கோங்க. வெடிச்சதுமே இப்போது ஒரே ஒரு ஆனியன் நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் கருவேப்பிலை, அந்த ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு புதினா, அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போது நான் வந்து 3 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். பழுத்த தக்காளியாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்துட்டு இந்த சால்னாவோட டைப் ஆஃப் கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு, கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரு, 1 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டாச்சு. இந்த சால்னா ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போது நம்ம வந்துட்டு இந்த தேங்காயெலாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பாருங்கள். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி, எவ்வளோக்கு உங்களுக்கு திக்னஸ்க்கு எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றிட்டு 2 விசில்ஸ் போல் வைக்கணும். ஓகே, 2 விசில்ஸ் ஓவர். பாருங்கள், கலரு டொமேட்டோ சால்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். எண்ணெய் தனியாக அந்த குருமா தனியாக, அந்த சால்னா தனியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சால்னா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, hope you like my video. Bye bye, see you later.